அனைவருக்கும் வணக்கம். கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த வேளையில் நீங்கள் எதிர்பார்ப்பதை விட அதிரடியான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அமைப்பில் சனி பகவான் பெயர்ச்சியை சந்திக்கிறாருங்க. சனி பகவானின் பெயர்ச்சி காரணமாக இந்த வேளையில் கன்னிராசிக்காரர்களுக்கு ஏற்படக்கூடிய அதிரடியான மாறுதல் என்ன? ஒரே இரவில் கோடீஸ்வர யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் சப்தமத்தில் அமரக்கூடிய சனி பகவான் மிக வலுவாக ஜென்மராசியை பார்க்கக்கூடிய இந்த வேளையில் சாதகமற்ற சூழல் என்றாலும் அபரிவிதமான நன்மையை ஒரே இரவில் கோடீஸ்வர யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் பொருளாதார ரீதியான மாற்றத்தையும் உயர்வையும் சந்திக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் இந்த வேளையில் உறுதியாகவே கிடைக்க இருக்கிறது. எனவே கன்னிராசிக்காரர்கள் இந்த தருணத்தை தவறவிடாமல் சரியாக பயன்படுத்தி கொண்டால் சாதகமற்ற சூழலில் கூட நன்மை நிறைந்த வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் நிச்சயமாக உங்களை தேடி வருகிறது என்பதில் சந்தேகமே இல்லை. ஒரே இரவில் கோடீஸ்வர யோகத்தை உருவாக்கி கொடுக்கக்கூடிய வகையில் சனி பெயர்ச்சியானது எப்படி அமைகிறது என்று பார்க்கும்போது சனி பகவான் மிக வலுவாக ஆட்சி பலத்தை இழக்கிறாருங்க. இந்த வேளையில் மார்ச் மாதம் 6ஆம் தேதி முதல் ஆட்சி பலத்தை இழக்கும் சனி பகவான் குருவின் ஆட்சி வீடாக இருக்கக்கூடிய மீனராசியில் வலுவாக அமர்ந்து வலம் பெற போகிறார். சுமார் அடுத்த 2.5 ஆண்டு காலம் அந்த இடத்தில் வலம் பெற போகிறாருங்க. குருவின் ஆட்சி வீடான மீனராசி சனி பகவானுக்கு சம வீடாக பார்க்கப்படுகிறது. சனி பகவானின் சம வீடாக இருக்கக்கூடிய குருவின் வீட்டில் சமபலம் பொருந்திய அமைப்பில் சனி பகவான் வலம் வருவதால் ஒரே இரவில் கோடீஸ்வர யோகத்தை எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கிறார் என்று பார்த்தால் சனி பகவான் மிக வலுவாக கோடீஸ்வர யோகத்தை தனது சஞ்சார அமைப்பில் அதீத நன்மைகளை அள்ளி கொடுக்கும் 3, 6, 10 மற்றும் 11 ஆகிய 4 இடங்களுக்கு அபரிவிதமாக ஏற்படுத்தி கொடுக்கிறார். அதே போன்று சில மாற்றங்களை தடுமாற்றம் இருந்தாலும் முன்னேற்றம் நிறைந்த வகையில் மாற்றிக்கொள்ளக்கூடிய வகையில் 5, 9 ஆகிய இடங்களில் வலம் வரக்கூடிய ராசிக்கும் மாற்றிக் கொடுக்கிறாருங்க. ஆனால் அதே வேளையில் ஒரே இரவில் அதீத சோகத்தையும் சிரமத்தையும் ஏற்படுத்துவாரா என்றால் நிச்சயமாக இல்லை. சில சிரமங்கள் அதிகமாக ஏற்படுவதற்கான வாய்ப்பு ஜென்ம சனி, 7.5 சனி, கண்டச்சனி, அஷ்டம சனி, அர்த்தாஷ்டக சனி போன்ற இடங்களில் வலம் வரும்போது சனி பகவான் ஏற்படுத்துவார். இந்த 6 ராசிக்காரர்கள் கூடுதல் கவனம் தேவை. 1, 12, 2 ஆகிய இடங்களும் 4, 7, 8 ஆகிய இடங்களிலும் கூடுதல் கவனத்துடன் இருந்தால் சிரமங்களை தவிர்த்து நன்மை நிறைந்தவையாக சனி பகவான் மாற்றி கொடுக்கக்கூடிய சந்தர்ப்பம் கிடைக்கும். ஒரே இரவில் கோடீஸ்வர யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு முதன்மையான யோகம் கிடைக்கிறது என்று பார்த்தால் முதன்மையாக 3, 6, 10 மற்றும் 11 ஆகிய இடங்களில் வலம் வரக்கூடிய ராசிக்கு அற்புதமாக கிடைக்கிறது. அதைவிட முழுமையாக அஷ்டமத்தை விட்டு விலகி பாகியஸ்தானமாகிய 9இல் அமர்கிறாருங்க சனி பகவான். எனவே கடகராசிக்காரர்களுக்கு 99% நன்மை உண்டு. 99 அல்ல 100% சிரமங்கள் குறைந்து நன்மை என்பது மிகவும் அபரிவிதமாக கிடைக்கக்கூடிய அற்புதமான வேலையாக கடகராசிக்காரர்களுக்கு அமைய போகிறது. கடகராசிக்காரர்களுக்கு நினைப்பதை விட சனி பகவானின் அமைப்பு அஷ்டம சனி முழுமையாக விலகி அற்புதமான வளர்ச்சியும் உடல்நல ஆரோக்கிய தொல்லைகள் முற்றிலும் விலகி சிறப்பான முன்னேற்றமும் கிடைக்க போகிறது. அதே போன்று மிக வலுவாக மகர ராசிக்காரர்களுக்கு 7.5 சனி விலகுவதால் ஒரே இரவில் கோடீஸ்வர யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் மகர ராசிக்காரர்களுக்கு சிறப்பான வாய்ப்புகள் கிடைக்கும். 95% நன்மையை அபரிவிதமாக சந்திக்கக்கூடிய முதன்மையான யோகம் மகர ராசிக்காரர்களுக்கு உண்டு. இதை விட யோகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 6ஆம் இடத்தில் சனி துலாம் ராசிக்காரர்களுக்கு வலம் வருகிறார். துலாம் ராசியின் உச்ச அதிபதியான சனி யோகத்தில் அமருவதால் ஒரே இரவில் கோடீஸ்வர யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் திடீரென பல வாய்ப்புகள் அதிர்ஷ்டம் நிறைந்தவையாக அமையக்கூடிய சந்தர்ப்பத்தை துலாம் ராசிக்காரர்களுக்கு சனி பகவான் ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க. சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் 10ஆம் இடமான கர்மஸ்தானத்தில் மிக வலுவாக மிதுன ராசிக்காரர்களுக்கு வலம் வருவதால் நிரந்தர வேலை கிடைக்கும். 90% நன்மை உண்டு. துலாம் ராசிக்காரர்களுக்கு நிரந்தர வேலை வாய்ப்பும் 95% நன்மையும் உண்டு. அதே போன்று லாபஸ்தானத்தில் ரிஷபராசிக்காரர்களுக்கு இருப்பதால் மிக பெரிய அளவிலான அதிர்ஷ்ட யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். பல மடங்கு லாபம் உயரும். ஒரே இரவில் நல்ல லாபத்தை பெறக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் ரிஷபராசிக்காரர்களுக்கு வலுவாக உண்டு. இந்த 6 ராசிக்காரர்களுக்கும் அமோகமான யோகத்தை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். அதை தொடர்ந்து கும்பராசிக்காரர்களுக்கு 7.5 சனியில் பாத சனியாக அமர்வதால் பல சிக்கல்கள் நிச்சயமாக விலகும். பல சிக்கல்கள் உறுதியாகவே விலகுவதால் 80% நன்மை. இனி கும்பராசிக்காரர்களுக்கு அடுத்த 2.5 ஆண்டுகளில் படிப்படியாக சிரமம் குறைந்து அபரிவிதமான வளர்ச்சி நிச்சயமாக உங்களை தேடி வரப்போகிறது. அதே போன்று அடுத்த
அடுத்தபடியாக தனுசு ராசிக்காரர்களுக்கு சுகசனி என்றாலும் அர்த்தாஷ்டக சனி என்றாலும் கூட பெரிய அளவிலான நெருக்கடிகள் ஏற்படாது. சற்று தடுமாற்றமும் தவறான பழக்கங்கள் சார்ந்த விஷயங்களிலும் கூடுதல் கவனத்துடன் இருந்தால் போதும், மற்ற அனைத்துமே தவிடுபடியாக்கப்பட்டு முன்னேற்றம் நிறைந்தவையாக அமையக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு. அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் மிக வலுவாக 7.5 சனி துவங்குகிறதுங்க. மேசராசிக்காரர்களுக்கு 7.5 சனி துவங்குவதால் அதிக கவனத்துடன் இருக்க வேண்டும். 50% நன்மை தீமை கலந்த ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. அதே போன்று கண்டச்சனியாக இருக்கக்கூடிய கன்னிராசிக்காரர்களும் அதிக கவனத்துடன் இருக்க வேண்டும். 55% நன்மையை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பில் தான் இருக்கிறார். இந்த இரு மற்ற ராசிக்காரர்களை விட இந்த இரு ராசிக்காரர்கள், அதாவது சிம்ம ராசி மீன ராசி இரண்டும் அதிக கவனத்துடன் இருக்க வேண்டும். அஷ்டம சனியாக சிம்ம ராசிக்கும் ஜென்ம சனியாக மீன ராசிக்கும் இருப்பதால் பொருளாதார ரீதியான சிக்கல் வரலாம். உறவுகளுக்கிடையே பல நெருக்கடி வரலாம். எனவே பல சிரமங்களையும் நெருக்கடிகளையும் தவிர்த்து முன்னேற்றம் நிறைவாக பெற வேண்டும் என்றால் உறுதியாகவே இந்த வேளையில் அதிக கவனத்துடன் மற்ற ராசிக்காரர்களை விட மீன ராசிக்காரரும் மற்றும் சிம்ம ராசிக்காரரும் அதிக கவனத்துடன் செயல்பட்டால் மட்டும்தான் சிறப்பான நன்மையை பெற்றுத்தரக்கூடிய சந்தர்ப்பத்தை உருவாக்குகிறார் என்பதை சனி ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க. இப்படி சனி பகவான் 12 ராசிக்காரர்களுக்கும் அவர் சஞ்சரிக்கும் இடத்தை பொறுத்து அதிரடியான மாற்றத்தை ஏற்படுத்தினாலும் உங்களது ராசிக்கு எவ்வளவு சிறப்பான மேன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். சாதகமற்ற சூழல், சாதகமான சூழல் என்றாலும் எவ்வளவு சிறப்பான வாய்ப்புகள் இந்த வேளையில் உங்களது ராசிக்கு வலுவாக கிடைக்க போகிறது என்பதையும் சற்று விரிவாக பார்க்கலாம். கன்னிராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த தருணத்தில் சனி பகவான் சப்தமத்தில் அமர்வது நிச்சயமாக சில விஷயங்களில் சுமைகளை அதிகரிக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை தான் உருவாக்குகிறது. குடும்ப சுமை அதிகரிக்கும். பல சுப நிகழ்வுகளை நடத்தினாலும் கூட அவற்றின் முழு பாரமும் உங்களிடம் வந்து சேர்வதற்கான சந்தர்ப்பம் உண்டு. எனவே அதிக கவனத்துடன் இந்த தருணத்தை அணுக வேண்டும். அது மட்டுமல்லாது கொடுக்கல் வாங்கல் உள்ளிட்ட பல காரியங்களில் அதிக சிக்கலையும் சிரமத்தையும் சந்திக்க வேண்டிய சூழல் இருக்கிறது. எனவே அதிக கவனத்துடன் இருக்க வேண்டும். இந்த தருணத்தில் எதையும் திட்டமிட்டு செய்து முடிக்க முடியவில்லை என்ற ஆதங்கமும் கவலையும் குழப்பமும் அதிகரிக்கலாம். எனவே ஒரு முறைக்கு இருமுறை இந்த தருணத்தில் திட்டமிட்டு செயல்படுவது நல்லதாக பார்க்கப்படுகிறது. அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் விருப்பத்திற்கு இடமாறுதல் ஏற்படாத சந்தர்ப்பம் உண்டு. நீங்கள் விரும்பியபடியே இடமாறுதல், தொழில் ரீதியான பணிகள் அமைய முடியாத ஒரு சூழல் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது. எனவே இந்த தருணத்தில் சற்று நிதானத்துடன் செயல்பட்டால் கவலைகளை தவிர்த்து நன்மை நிறைந்த ஒரு தருணமாக மாற்றிக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் உறுதியாகவே உங்களை தேடி வரும். அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் வீடு மாறுதல், இடமாறுதல் போன்ற மாற்றங்கள் ஏற்படும். உங்களுடைய வாழ்வில் மிகப்பெரிய அளவிலான மாற்றம் ஒன்று திடீர் கோடீஸ்வர யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் ஒரே இரவில் சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பமும் கண்டச்சனியின் காரணமாக ஏற்பட இருக்கிறது. தசாபுத்திகள் வலுவாக இருந்தால் மட்டும், இல்லை என்றால் சிரமம் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. ஆனால் அதே வேளையில் சனியின் பார்வை ஜென்மம் 4, 9 ஆகிய இடங்களில் கிடைப்பதால் நன்மை நிறைவாக கிடைப்பதற்கான சந்தர்ப்பமும் நிச்சயமாக உண்டு. சனி பகவான் மிக வலுவாக ஜென்மத்தை பார்ப்பதால் உடல் நலத்தில் கூடுதல் கவனம் தேவை. ஆனால் உற்சாகம் குறையாத வகையில் பல பணிகளை செம்மையாக செய்து முடிக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் கிடைக்க இருக்கிறது. தெளிவாக இந்த தருணத்தில் பல பணிகளை முடிவு செய்து எடுக்க வேண்டிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. குடும்ப பிரச்சனைகள் தலைதூக்குவதற்கான சந்தர்ப்பம் உண்டு. எனவே குடும்ப பிரச்சனைகள் தலைதூக்காத வகையில் கூடுதல் கவனத்துடன் இருந்தால் பல நெருக்கடிகளை தவிர்த்து நன்மை நிறைந்தவையாக மாற்றிக்கொள்ள முடியும். நீண்ட தூரத்தில் இருந்து வரும் தகவல் நன்மை நிறைந்தவையாக அமையாதவையாக மாறலாம். சனி பகவான் மிக வலுவாக 4ஐ பார்ப்பதால் சுப நிகழ்வுகளில் அதிக தடைகளை சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கிறது. எனவே அதிக கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் செயல்படுவது நல்லதாக பார்க்கப்படுகிறது. தாயின் உடல் நலத்தில் கூடுதல் கவனத்துடன் செயல்பட்டால் பல நெருக்கடிகளை நிச்சயமாக தகர்த்தறிந்து முன்னேற்றம் நிறைந்தவையாக மாற்றிக்கொள்ள முடியும். இந்த தருணத்தில் திருமண விழா, மணி விழா, முத்து விழா போன்ற விழாக்களை மேற்கொள்ளக்கூடிய நல்ல வாய்ப்பும் உண்டு. 9ஆம் இடத்தை சனி பகவான் பார்ப்பதால் 4 திசையிலும் இருந்து நன்மை நிறைந்த வாய்ப்புகள் நிச்சயமாக உங்களை தேடி வரும். சாதகமற்ற சூழல் என்ற நிலை இருந்தாலும் கூட சனி பாக்கியத்தை பார்ப்பதால் விரயங்களை, புதிய வீடு வாங்குதல், புதிதாக நிலம் வாங்குதல், திடீரென பொறுப்புகளில் அமர்தல் போன்ற வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். பாக்கியத்தை பார்க்கும் சனி பகவான் புதிய முயற்சிகள் அனைத்திலும் நல்ல வெற்றி கிடைக்கும். பெண்மணிகளுக்கு வாழ்க்கை துணை வழியே சிறப்பான மகிழ்ச்சி உண்டு. நீங்கள் எதிர்பார்ப்பதை விட உங்களுடைய சிந்தனை இரட்டிப்பாக பலம் பெறும் தருணமாக அமைய போகிறது. மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள கன்னிராசிக்காரர்கள் உறுதியாகவே சனி பெயர்ச்சி துவங்கியவுடன் ஒரு முறை திருநள்ளாறு சென்று சனீஸ்வர பகவானை உறுதியாகவே தரிசித்து வாருங்கள். திடீர் கோடீஸ்வர யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் ஒரே இரவில் நிச்சயமாக கைகூடும்.